முதலமைச்சர்ன்ற அந்த பதவி பரவாயில்லைங்க, நீங்கள் டெப்டி கூட கொடுங்க. விஜய்க்கு எப்போவுமே ஒத்து போகாத விஷயம் கேட்டால் எல்லாத்துலேயும் முதலாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள் சினிமாவில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டீங்க. சினிமாவில் அரசியலே நீங்கள் துணை சூப்பர் ஸ்டார். திமுகவுக்கும் விஜயை பார்த்து பயம் இல்லை, அதிமுகவுக்கும் விஜயை பார்த்து பயம் இல்லை, பிஜேபிக்கும் விஜய் பார்த்து பயம் இல்லை. விஜய் தான் அவங்க எல்லாரையும் பார்த்து பயந்துருக்கிறான். கன்ஃபார்ம். அதுக்காக இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய்க்கு தான் பயம். ஒரு வல்லவராயன். அதுதான் சார் நீங்கள் சொல்றீங்களே, ஏற்கனவே வானவராயன் வல்லவராயன் சண்டை நடந்துச்சு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வானவராயன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து மனசில் அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வானவராயன் வல்லவராயன்ற மோதல் நீங்கள் தான் தொடங்குனீங்க. இது வெட்டு புலியா வெட்டு கிளியான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. கரெக்டா? நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. கடைசியில் இங்கே என்ன ஆச்சு? கடைசியில் நீங்கள் வந்து எங்கே போய் சரணானீங்க? இதுதான் அரசியல் அனுபவம் இல்லைன்றது. என்னைக்கு கரூர் அன்றைக்கே முடிவாயிடுச்சு. நான் சொன்னேன் முதல்ல அன்றைக்கி மீட்டிங் சொன்னேன், கரூர் சம்பவத்தில் எப்போ போய் வந்து சிபிஐ வந்து வழக்கு எடுத்த உடனே இவங்க என்ன செஞ்சான்னு கேட்டால் பட்டாசு வச்சு ஸ்வீட் கொடுத்தாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் சார் சொன்னது வந்து உறுதியாயிடுச்சு இல்லையா? இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் டெல்லி ஆளுமைக்கும் மட்டுமே உண்மைதானே சார்? இது உண்மைதானே. இன்னைக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு. காரணம் யாரு? சிலிண்டர் தட்டுப்பாடு. யாராவது ஒரு பேசுவாங்களா? இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுது, யாரு காரணம்? இயற்கையாக அமைது பாருங்க. இது சிலிண்டர் யார்கிட்ட இருக்கு சார்? குழந்தைகிட்ட கடை கூட சொல்லுவோம். சிலிண்டர் யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு கிட்ட இருக்கு. மத்திய அரசு தானே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும். இந்த மாதிரியான வந்து போர்க்காலங்களில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் வந்து மத்திய அரசு செய்யணும். இப்போ இதுக்கும் டிஎம்கே சொல்லுவீங்களா? சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டால் கூட இப்போ புரியுதா? இயற்கையாக அமைது பாருங்க. சரியான தேர்தல் நேரம் இந்த நேரத்தில் வந்து அமைது. இன்னொரு பக்கம் வந்து நான் தான் கல்ட்டு, நான் தான் வந்து டிஎம்கேக்கு மாற்றுன்னு சொன்னவர் இந்த பக்கம் போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மும்முனை போட்டி வந்ததில் நான் வரவேற்கிறேன். 18% இருக்க மைனாரிட்டி ஓட்டு அப்படியே எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கிட்ட போகும். கடந்த காலத்தில் அது நடந்து இருக்கு. நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்டிகேவை பொறுத்த வரைக்கும் கேட்டினா பரவலான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாற்று அரசியல் விரும்புகிறாங்கல்ல. 2 திராவிட கட்சிகளும் வந்து எனக்கு வேண்டானையா, நாம் வந்து பார்த்தா புதுசாக வந்துட்டாரியா, விஜய் வந்துட்டாரியா, நாங்கள் போடுறையா, அவருக்கு போடுறையா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ பேரும் சீமானுடைய பிரச்சாரத்தை வந்து முன் வச்சு நாம் தமிழுக்கு வாக்களிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக உட்காரத்துக்கான இது இருக்கா சார்? நான் எதிர்பார்க்கறது அதீதமான ஒரு கற்பனை வளத்தோடு நான் பேசலை. கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது 16% வாக்குகள் வந்து சீமான் பெறுவார். 16% வாக்குகள் நீங்கள் சீமான் பெற்றாலே 31 ஆட்சி. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட என்டிஏ கூட்டணியில் தாவேகா போவது உறுதியாயிருக்கு. இன்று எல்முருகன் அவர்கள் அந்த கொடுத்த பேட்டி நேர்காணல் பத்திரிகையாளருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சார் தாவேகா உங்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துதா அப்படி கேள்விப்படுறோம் அப்படின்னா, ஆமாம் புதியவர்கள் உள்ளே வராங்க அப்படின்னு ஒரு அழுத்தமாகவே தெளிவாகவே சொல்லிட்டாரு. இப்போது கல சூழல் தமிழக தேர்தல் 2026 தேர்தல் களம் 4 முனை போட்டியாக இருந்தது 3 முனை போட்டியாக மாறி இருக்குது. இப்போது திமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணி, நாம் தமிழர் கட்சி. இப்போது தாவேகா திமுகவுக்கு எப்பவுமே சவால் விட்டு பேசிய விஜய் அவர்கள் இன்றைக்கி என்டிஏ கூட பயணிக்க போகிறாரு. அவர் கட்சியை வந்து கூட்டணியாக அறிவிச்சிருக்காரு. அப்போது வந்து என்டிஏ கூட்டணி தான் இன்றைக்கி முதன்மையாக ஒரு பெரிய கட்சியாகவும், திமுக 2வது பெரிய கட்சியாகவும், 3வது கட்சி நாம் தமிழராக பார்க்கப்படுது. இப்போது தமிழக அரசியல் களம் எப்படி போக போகுது? இது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். முதல்ல சொல்லிடுறேன் எதுக்காக. விஜய் வந்து தனித்து போட்டியிட்டாலும் சரி, அது கூட்டணியில் போட்டியிட்டாலும் சரி, தாவேக்கான்ற அந்த கட்சி வந்து அழிக்கப்பட வேண்டிய, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்ற அந்த நெரேட்டிவ் வந்து உடஞ்சி டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படின்ற வந்து ஒரு அந்த ஒரு என்ன அந்த நெரேட்டிவ் வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுதுன்னும் போது பார்த்திங்கன்னா விஜய்க்கு இனிமேல் முதலமைச்சர்ன்ற வந்து பார்த்திங்கன்னா இனி கனவு தான். அவர் இன்னொரு என்ன சொல்லலாம் என்னன்னு கேட்டால், அவர் இன்னொரு கமலஹாசன் சொல்லியிருந்தாங்க இல்லையா, வேணா வந்து பேரளவுக்கு சொல்லலாம், இன்னொரு விஜயகாந்த்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த
கல்ட்டுன்றது மிகப்பெரிய வந்து ஒரு சீன் ஓட்டப்பட்டது நம்ம கண்ணுக்கு முன்னாடி. மிகப்பெரிய கூட்டம் 10 லட்சம் பேர் வந்தாங்க, 5 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டங்களெல்லாம் கூட்டி கரூரில் நடத்தின அந்த நிகழ்வாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கட்டி பெரிய அளவில் நாளைக்கு ஒரு தாங்க முதலமைச்சரே ஆயிட்டாருங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சீன் ஓட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பல முறை வந்து விஜய் வந்து மேடையில் வந்து 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போய் சேர்ந்துருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அது மொத்தமாக தலைமொழிட்டு கொள்கை எதிரியோட சேர்ந்து கூட்டணி வைக்கிற அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. நான் இதை என்னைக்கோ சொன்னேன் பேசும்போது, எப்போ வந்து அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு நீ ஒருத்தர் டிக்ளேர் பண்ணுறியோ, கொள்கை குறித்து நீ எதுவும் பேசலை. அப்போ உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை என்னவோ அதுதான் உங்கள் கொள்கை, அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை என்னவோ அதுதான் உங்கள் கொள்கை. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அரசியல் எதிரினாவது நீங்கள் இவங்கள சொன்னீங்க, ஆனால் அதிமுக அரசியல் எதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணல, ஆனால் ஊழல் குறித்தெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. இப்போ பாருங்கள், முழுக்க நீங்கள் முதலமைச்சரும் ஆக போகிறது கிடையாது, சரிங்களா? இவங்க துணை முதலமைச்சர் ஆசை காட்டுறாங்க, அதுவும் வந்து அவங்க இன்னும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இவர் துணை முதலமைச்சரான்றதெல்லாம் இன்னும் டிக்ளேர் பண்ணல. அப்படியே நீங்கள் துணை முதலமைச்சர் போகிறதா கூட இருக்கட்டும். அப்போ எங்களுடைய பதவிக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் அறிவிக்கப்படாத ஒரு அரசியல் எதிரி, இன்னும் சொல்லப்போனால் ஊழல் சக்தி, அவங்களோட போகிறீங்க. இன்னொரு பக்கம் கொள்கை எதிரி, அவங்களோட கூட்டணிக்கு போகிறீங்க. ஒரே நேரத்தில் 2 தரப்புலையும் நீங்கள் கூட்டணிக்கு போகிறீங்களா? அதிமுக உங்களுக்கு கொள்கை நீங்கள் எதிர்க்கலாம் கூட, அரசியல் ரீதியான எதிரி தான் அவங்க, கொள்கை ரீதியாக நட்பு தான். அது திமுகவுக்கும் நீங்கள் சொல்ல முடியும், ஏன்னா கொள்கை ரீதியாக எதிர்க்கலையே அவங்கள. நீங்கள் சொன்னதே அரசியல் எதிரி தானே சொன்னீங்க. அப்போ இதுவும் அரசியல் எதிரி தான், அதிமுக அரசியல் எதிரி தான். இவங்க அறிவிக்கப்பட்ட அரசியல் எதிரி, அவங்க அறிவிக்கப்படாத அரசியல் எதிரி. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. அந்த முதலமைச்சர்ன்ற அந்த பதவி பரவாயில்லைங்க, நீங்கள் டெப்டி கூட கொடுங்க. விஜய்க்கு எப்போவுமே ஒத்து போகாத விஷயம் கேட்டால் எல்லாத்துலேயும் முதலாக இருக்கணும்னு நினைக்கிற ஆள், சினிமாவில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து துணை சூப்பர் ஸ்டாராக ஆகிட்டீங்க. சினிமாவில், அரசியலே நீங்கள் துணை சூப்பர் ஸ்டார், அப்படி தானே ஆயிடுச்சு. அரசியலே நீங்கள் துணை முதலமைச்சர், சினிமாவில் துணை சூப்பர் ஸ்டார், தலைவர் என்றைக்கும் சூப்பர் ஸ்டார். அங்கே உங்களால் வந்து சூப்பர் ஸ்டார் ஆக முடியல, துணை சூப்பர் ஸ்டார், டெப்புட்டி, இங்கே டெப்புட்டி சிஎம். இல்லை, அது மக்கள் தீர்ப்பு வந்த பிறகு பேசுவோம், அவர் டெப்டி சிஎம் ஆக போகிறாரா இல்லையான்னு. எனக்கு இதில் இந்த விஜயோட அரசியலில் ஒரு பலதரப்பட்ட அந்த கேள்விகள் வந்து முன்ன விழுது. முதல் மாநாடு அவர் விக்ரவாண்டியில் நடத்தின போதே அந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு 2 பேரை பிரகடனப்படுத்தினார், பாஜக ஒன்று, திமுக ஒன்று. இப்போது இன்றைக்கி பாஜகவோடு ஒன்றிணைந்து பயணிக்க போகிறாரு. இப்போ இவரோட அந்த அரசியல் நகர்வு, திமுக விஜயை கண்டு அஞ்சியது அப்படின்ற ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் பாஜகவும் திமுகவோட கூட்டணி பலத்தை கண்டு பயந்துருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் பயத்தினால தான் விஜயும் பாஜகவும் ஒன்றிணைறாங்களா ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி முடிச்சிடறேன். அல்லது அமித்ஷா ராஜதந்திரி அப்படின்ற ஒரு சொல்லுவாங்க, அமித்ஷா ராஜதந்திரி விஜயை களத்தில் இறக்கி விட்டுட்டு ஒரு ராட்டனம் வந்து ஒரு சுற்றிட்டு வந்த ஒரு இடத்துல நிற்கும் இல்லையா. இப்போது பாஜகவால் களமிறக்கப்பட்ட தாவேகா அல்லது பாஜகவால் உருவாக்கிய தாவேகா இன்னைக்கு பாஜகவிடமே திரும்பி வந்திருக்கா? நீங்கள் முதல்ல யார் மீது யாருக்கு பயம்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து திமுகவுக்கும் விஜயை பார்த்து பயம் இல்லை, அதிமுகவுக்கும் விஜயை பார்த்து பயம் இல்லை, பிஜேபிக்கும் விஜய் பார்த்து பயம் இல்லை. விஜய் தான் அவங்க எல்லாரையும் பார்த்து பயந்துருக்கிறான், கன்ஃபார்ம். அதுக்காக இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, விஜய்க்கு தான் பயம். ஒரு வல்லவராயன், அதுதான் சார் நீங்கள் சொல்லிங்களே, ஏற்கனவே வானவராயன் வல்லவராயன் சண்டை நடந்துச்சு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வானவராயன் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் வந்து மனசில், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வானவராயன் வல்லவராயன்ற மோதல் நீங்கள் தான் தொடங்குனீங்க. இது வெட்டு புலியா வெட்டு கிளியான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, கரெக்டா? நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க. கடைசியில் இங்கே என்ன ஆச்சு? கடைசியில் நீங்கள் வந்து எங்கே போய் சரணானீங்க? இதுதான் அரசியல் அனுபவம் இல்லைன்றது. என்னைக்கு கரூர் அன்றைக்கே முடிவாயிடுச்சு. நான் சொன்னேன் முதல்ல அன்றைக்கி மீட்டிங் சொன்னேன், கரூர் சம்பவத்தில் எப்போ போய் வந்து சிபிஐ வந்து வழக்கு எடுத்த உடனே இவங்க என்ன செஞ்சான்னு கேட்டால் பட்டாசு வச்சு ஸ்வீட் கொடுத்தானுங்க. ஆடாப்பாங்க, இவங்கள என்ன ஜென்மம். இதில் வேறு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் சார். ஃபோன் பண்ணி, சார் கவனிச்சிங்க சார், என்ன மாதிரி அது வரைக்கும் நான் போய் டெல்லியில் போய் உட்காந்து கேஸை கொடுத்துட்டானே சார்,
சிபிஐக்கு எடுக்கிற அளவுக்கு அண்டர்டேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க சார். அப்படி இப்படி ரொம்ப சில ஏங்க சும்மா இருங்க. எனக்கு அன்னைக்குள்ள எனக்கு பார்வை மாட்டிக்கிட்டாங்கடா இவங்க. சேர்ஜிக்கிட்டே அடுக்கு மாட்டிக்கிட்டானுங்க சார். இன்னைக்கு சொல்கிறான் சார் விஜய், இன்னைக்கு என்ன சொல்கிறான், சிபிஐ வந்து நீங்கள் டெல்லியில் இருக்கிறத இங்கே வந்து விசாரணை பண்ணுங்க. எப்படி டெல்லியில் கூப்பிட்டு நீங்கள் வந்து விசாரணை பண்ணுறீங்களா? எதுக்காக டெல்லியில் கூப்பிட்டு எனக்கு விசாரணை பண்ணுறீங்க? சிபிஐ இங்கேயே இருக்குல்ல, பிரான்ச் இருக்குல்ல, இங்கே கூப்பிட்டு பண்ண வேண்டிய இங்கே நீங்கள் நடத்துங்க. இங்கே சாஸ்திரி பவனில் இருக்குல்ல சார் இங்கே சென்னையில், அப்போ இங்கே பண்ணுங்க. எதுக்கு என்ன அங்கே வர வைக்கிறீங்க? உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே இந்த வழக்கை நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சிபிஐ எடுக்காமல் டிஎம்கே நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன், ஒரு முறையும் சம்மன் கொடுத்து உங்களை அழைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பொலிட்டிக்கல் வந்து பவர் ஏறிக்க ரன் எடுத்துருக்கலாம், பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் டெல்லியில் வந்து இது பண்ணுறேன். சரி, அப்படியாவது நீ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த அரசியல் எதிரின்றதை வந்து நீ மாற்றணுமா இல்லையா? பிஜேபி என்னை வந்து திட்டமிட்டு என்னை கசக்குறாங்க, என்னை வந்து செந்தில் பாலாஜி சொன்னார் சார், ஜெயிலில் இருக்கும்போது சொன்னார், செந்தில் பாலாஜி சொன்னார், என்னை வந்து பிஜேபியில் கட்சியில் சேர சொல்லி என்னை வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொன்னார். உங்களால் சொல்ல முடிஞ்சுதா? அங்கே போயிட்டு அங்கே போய் சிபிஐ கிட்ட கொடுத்துட்டு இப்போ வந்து பேசுகிற மேடையில் என்ன கேட்டால், ஏன் சார் என் மேலே பழி போட்டிங்க? எப்படி என் மேலே பழி போட்டிங்க? நீ நியாயமாக இப்போ கேட்குற என்னன்னு கேட்டால், சிபிஐ ஏங்க அங்கே வந்து விசாரணை கூப்பிட்றாங்க, இங்கேயே நடத்து, இதை முதல்ல சொல்லியிருக்கணும்ல. முதல்ல விசாரணை நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம் சார், நீதிமன்றத்துக்கு கேட்டிருக்க முடியும் சார். எனக்கு இங்கேருந்து வந்து போயிட்டு வரதில்ல, எனக்கு வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது, நான் ஒரு பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரு, இங்கேயே வழக்கு நடத்த சொல்லுங்கள். கேட்கறதுக்கு திராணி இருந்துச்சு அவனுக்கு? கேட்குற நீங்கள் கோர்ட்டில் போய் முறையிட்டுருக்கலாம். இப்போ வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டால் வந்துட்டேன். இப்போ வந்து க்ளீனாக நான் தான் சொல்லணும் சார், ஒரு பெல் அடித்தா இவன் வந்து நிற்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நீ பெரிய கல்ட்டாக இருக்கலாம், பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க உன்னை ஒரு பொருட்டாக மதிக்கவே இல்லை, டிஎம்காவது கொஞ்சம் மதிச்சிருப்பாங்க உன்னை. உன் மேலே உண்மையிலே பயம் இருந்ததுன்னா, அப்பா இவர் பின்னாடி பெரிய மக்கள் செல்வாக்கு மக்கள் சக்தி இருக்குதுன்னு சொன்னால் என்ன பண்ணிடணும்? இந்த காங்கிரஸே வந்து ஏன் வந்து விஜய் வந்து இந்த கூட்டணியில் சேர்க்கறதுக்கு தயங்கினாங்கன்னா, சிபிஐ வழக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போது நம்ம வந்து கூப்பிட்டு பேசுகிறதுல அதில் அவங்களுக்கு ஒரு சுணக்கம் இருக்குது. நம்ம எப்படி பேசுறது? யார் வந்து பேசுறது? அவர் வந்து இங்கே பேச முடியுமா? எப்போ வந்து ராகுல் காந்தி வந்து ஃபோனில் வந்து விசாரித்தாரோ அடுத்த நாள் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும், நியாயமாக நன்றி தெரிவித்து அறிக்கை விட்டுருக்கணும். எப்போ நன்றி சொல்கிறான் பார்த்தீங்களா? இப்போ நன்றி. அப்போ கேட்பாங்க, காங்கிரஸை கேட்டிருப்பாங்கல்ல, ஏங்க நான் வந்து அந்த கரூர் விஷயத்தில் அவர் சப்போர்ட் பண்ணேங்க, ஒரு நன்றி கூட சொல்லலைங்க. எடப்பாடி சட்டமன்றத்தை முட்டு கொடுத்தவர், ஒரு நன்றி கிடையாது. எப்போ சொல்கிறாங்க நன்றினா? இப்போது வேலூர்லேயோ சேலத்தில் இப்போ நடந்த கூட்டத்தில் வந்து முதலமைச்சருக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன், பழி போடுறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு விஷயத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். அவர் பிசுபிசுப்பாக பேசினாலும் அதுதான் நன்றி சொல்கிறேன், அதுக்கு நன்றி சொல்ல. என்னன்னா இது ஏதாவது ஒரு பக்கம் நில்றா. இப்போ அவங்க தான் உங்க மேலே பழியே போட்டாங்கன்ற, அப்புறம் நீ அவங்களுக்கே நன்றி சொல்கிறேன்ற, புரியுதுங்களா? பேலன்ஸ் பண்ணுறாராம்மா இது காங்கிரஸ் கூட்டணி அங்கே கிடையாதுன்னு போன பிறகு. அப்போ நீ எப்போ சொல்லணும்? என்னைக்கு நன்றி சொல்லணுமோ அன்றைக்கி நன்றி சொல்லணும். இப்போ முதலமைச்சருக்கு நான் நன்றி சொல்கிறேன், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் என்னைக்கு சொல்ல வேண்டியது? மக்கள் பாஜகவை எதிர்த்து தான் இந்த அலை, பாஜக மோடி அலையை எதிர்த்து தான் தமிழ்நாட்டோட அரசியல் நகருது. அதுதான் திமுகவோட வெற்றி வந்து பிரகாசமாக இருந்தது. இந்த தேர்தலில் விஜயும் பாஜக பக்கம், அதிமுகவும் பாஜக பக்கம். அப்போது இங்கே ஒரு அடுத்த கட்ட தலைவராக இங்கே இருக்குது சீமான், நாம் தமிழர் கட்சி, இன்னொரு கட்சி திமுக. எப்படி பார்க்க போகிறாங்க மக்கள்? இல்லை, எனக்கு தெரிஞ்சிருக்கேன், இது ரொம்ப நான் வரவேற்கிறேன். விஜய் வந்து என்டிஏல போனதை வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேசிய கட்சியோடு போய் இணையிறது, இந்த கூட்டணியில் இணையிறதுன்றதே வந்து எதிர்த்தால் கூட, இன்னொரு பக்கம் அது நன்மைன்றதுனால அதை வரவேற்கிறேன். ஏன்னா இங்கே 4 முனை போட்டின்னு ஒரு சீன் ஓடிட்டு இருந்துச்சு. முதல்ல வந்து பார்த்தா டிஎம்கே வெர்சஸ் வந்து டிவிகேன்ற அந்த நெரேட்டிவ் இப்போ இல்லை. அதுவும் மிகப்பெரிய பலம் டிஎம்கேக்கு, மிகப்பெரிய பலம். இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? நீங்களே என்ன விஜய் என்ன சொல்லணும்? டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ, டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ இல்லை இந்தியா. அப்போ இங்கே வந்து ஏற்கனவே ஒரு வார்த்தை விஜய் சொல்லியிருக்காரு,
தமிழ்நாட்டில் தான் சட்டமன்ற தேர்தல் நடக்குது, இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லை. ஒன்னா ஸ்டாலின் சார் நீங்க என்ன உங்களுக்கும் டெல்லிக்கும் பிரச்சனைன்றீங்களே? இப்போ டெல்லி அதுதான் சார், இப்போ டெல்லி தானே செஞ்சிருக்காரு. அதான் சொன்னா ஒரு வீடியோவில் போட்டான் பார்த்தீங்களா, மொத்த சீனம் மாத்திட்டாரு, மொத்த சீனம் மாத்திட்டாரு. உண்மைதான்டா, மொத்த சீனம் மாத்திட்டீங்க. ஏன்னா இங்க டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ வந்து ஆயிடுச்சு. இப்போ முன்னாடி டிஎம்கே விசஸ் டிவிகேன்றது இனி சொல்லவே முடியாது. ஒன்று இப்போ ஒன்று இப்படி சொல்லணும், என்னன்னு கேட்டால் டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே, இல்லைனா இப்படி சொல்லணும் இந்தியா விசஸ் என்டிஏ. திமுக தலைவர் ஸ்டாலின் சார் சொன்னது வந்து உறுதியாயிடுச்சு இல்லையா? இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் டெல்லி ஆளுமைக்கும் மட்டுமே. உண்மைதானே சார், இது உண்மைதானே, உண்மைதானே. இன்னைக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கு, காரணம் யாரு? சிலிண்டர் தட்டுப்பாடு யாராவது ஒரு பேசுவாங்களா? இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுது, யாரு காரணம்? இயற்கையாக அமைது பாருங்க. எது சிலிண்டர் யார்கிட்ட இருக்குது சார்? குழந்தைகிட்ட கடை கூட சொல்லுவோம், சிலிண்டர் யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசு கிட்ட இருக்குது. மத்திய அரசு தானே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கணும். இந்த மாதிரியான வந்து போர்க்காலங்களில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதெல்லாம் வந்து மத்திய அரசு செய்யணும். இப்போ இதுக்கும் டிஎம்கே சொல்லுவீங்களா? சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டால் கூட இப்போ புரியுதுங்களா, இயற்கையாக அமைது பாருங்க. சரியான தேர்தல் நேரம் இந்த நேரத்தில் வந்து அமைது. இன்னொரு பக்கம் வந்து நான் தான் கல்ட்டு, நான் தான் வந்து டிஎம்கேக்கு மாற்றுன்னு சொன்னவர் இந்த பக்கம் போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல மும்முனை போட்டி வந்ததில் நான் வரவேற்கிறேன். மும்முனை போட்டியில் இன்றைக்கி வந்து நாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னாலும் கூட எப்படி பார்த்தாலும் இரண்டாவது பெரிய கட்சியாக இன்றைக்கி வந்து உருவாகிறதுக்கு இந்த தேர்தல் முடியும் போது தெரியும் உங்களுக்கு. இரண்டாவது பெரிய கட்சியாக, ஏன்னா தனித்து போட்டிடுது, ப்ரூவ் பண்ணுது. விஜய் நீ எந்த காலத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வந்து தேர்தல் வாக்குகளை வந்து ப்ரூவ் பண்ணவே முடியாது சார். அது மிகப்பெரிய பலம். அது திமுகவுக்கும் பலம், என்டிகேக்கும் பலம். ஏன்னா விஜய் நீ எந்த காலத்திலையும் வந்து ப்ரூவ் பண்ண முடியாது சார். இன்றைக்கி ஒரு விஷயம் எடுத்துங்க, நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப நுணுக்கமாக யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி டிஎம்கே அலைன்ஸில் இருக்க கட்சி எடுங்க, ஏதாவது ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய கடந்த கால அரசியலை ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? நான் சொல்கிறது டிஎம்கே அலைன்ஸ். விசிகா கூட தனித்து நின்று அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டவே கிடையாது கடந்த காலத்தில். ஏன்னா அவங்க ஆரம்பமே வந்து தேர்தல் புறக்கணிப்பு, அதுக்கப்புறம் கூட்டணிக்கு போயிடுறாங்க. அப்போ வாய்ப்பு இல்லை, தனித்து போட்டிட்டு வாய்ப்பு. விஜயகாந்த் ப்ரூவ் பண்ணார், விஜயகாந்த் தனி. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து கூட்டணிக்கு போயிட்டாரு, அதுக்கப்புறம் தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கூட்டணி அன்னிலிருந்து கூட்டணி எப்போ கூட்டணி ஒரு தடவை போயிட்டாரா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் தனித்துக்கான. ஆனால் முதல் தேர்தலில் டிவிக்கு தனித்து நின்று அவங்களுடைய வாக்கு சதவீதத்தை காட்டியிருந்தால் மட்டும்தான் இனி எதிர்வரும், ஏன் இப்பவும் சரி அதிமுக வாங்கக்கூடிய அந்த பெறக்கூடிய சீட்டுகளாக இருக்கட்டும், அல்லது அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய வந்து இப்போ வந்து கூட்டணிக்கு போனால் கூட உங்களுடைய வாக்கு சதவீதம் இவ்வளோன்றதுக்குன்னா அதுக்கேற்ற பேரம் பேச முடியும். இப்போ 40 சீட்டு நீங்கள் வாங்கிறீங்க, அடுத்தது எவ்வளோ வாங்கிங்க? அடுத்த தேர்தலில் 30, அடுத்த தேர்தலில் 20. காங்கிரஸ் இன்றைக்கி எப்படி ஆச்சு? கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பாயி, கட்டெரும்பு தேஞ்சி சித்தெரும்பாய் இருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து பலம் இறங்குமே தவிர ஏறுமுகம் கிடையாது. விஜயோட அரசியல் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், இனி வீழ்ச்சி தான். இன்றைக்கி அவங்க கொடுக்குற அந்த 40 சீட்டை வாங்கிக்கணும், அவ்வளோதான். துணை முதல்வர் அல்வாலாம் கொடுப்பாங்க, அது ஜெயித்த பிறகு. எது துணை முதல்வர்? முதல்ல அவர் முதலமைச்சர் ஆகணும்ல. யார் சார் முதலமைச்சராக? எடப்பாடி ஆன பிறகு தானே துணை முதலமைச்சர். இல்லை அவருக்கே அது ஒரு கேள்வி. விஜய் கூட்டணிக்கு போயிட்டாரு, சில பேர் சொல்கிறான் விஜய் கூட்டணிக்கு போயிட்டாருங்க, அப்போ வந்து அவங்க தான் ஜெயிச்சுக்கணும். கிடையாது, சலசலப்பு ஏற்படுத்தலாம், சீட்டு எண்ணிக்கை வேணால் குறையலாம். எனக்கு இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு அப்படியே 18% இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு அப்படியே எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே கிட்ட போகும். கடந்த காலத்தில் அது நடந்து இருக்குது. நீங்கள் சொல்லலாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்டிகேவை பொறுத்த வரைக்கும் கேட்டினா பரவலான வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாற்று அரசியல் விரும்புகிறாங்கல்ல. 2 திராவிட கட்சிகளும் வந்து எனக்கு வேண்டானையா, நாம் வந்து பார்த்தா புதுசாக வந்துட்டாரியா, விஜய் வந்துட்டாரியா, நாங்கள் போடுறையா, அவருக்கு போடுறையா அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ பேரும் சீமானுடைய பிரச்சாரத்தை வந்து முன் வச்சு நாம் தமிழுக்கு வாக்களிப்பாங்க. மாற்று அரசியல் விரும்பக்கூடிய அத்தனை பேரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வாக்களிக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே நீங்கள் பேசின வார்த்தை தான், ஒரு பக்கம் ஊழல் சக்தி இருந்தீங்க, இன்னொரு பக்கம் இவங்க தீய சக்தி இருந்தீங்க. ஆனால் இந்த 2 சக்தியும் வேண்டாம், இந்த விஜய் வந்துட்டாரியா அப்படின்னு நினச்சா பார்த்தீங்களா, ஒரு மாற்று அரசியல் வந்து வாக்களிக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த வாக்குகள் அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ். இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எதிர்கட்சியாக உட்காரத்துக்கான இது இருக்கா சார்? நான் எதிர்பார்க்கறது அதீதமான ஒரு கற்பனை வளத்தோடு நான் பேசலை. கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் போது 16% வாக்குகள் வந்து சீமான் பெறுவார்.
16% வாக்குகள் நீங்கள் சீமான் பெற்றாலே 31 ஆட்சி. அப்போ இந்த தேர்தலை வந்து என்னன்னு கேட்டால் ஏற்கனவே வாக்குகள் வந்து கணிசமான வாக்குகள் வாங்குறாங்கல்ல, அந்த நாம் தமிழர் வேட்பாளர்கள் வந்து யார் வெற்றி யார் தோல்வின்ற அந்த முடிவெடுக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருக்கும். இதை கடந்து சீமான் வந்து காரைக்குடியில் ஜெயிப்பார், 100% ஜெயிப்பார், சட்டசபைக்கு உள்ளே போவார். சீமான் ஒருத்தர் போனாலே 234 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழ் வெற்றி பெற்றதா அர்த்தம். உண்மையான எதிர்கட்சியாக இருக்குது இன்னும் சொல்ல போனால், ஒரு படி மேலேயே நான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக இவ்வளோ தேர்தல் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தல். களத்தில் வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. ஒருவேளை திமுக நாம் தமிழருக்கு அழைப்பு விடுத்தால் கூட்டணியில் இணைக்க தயாராக இருப்பாரா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து அவ்வளோ எளிதாக சீமானை வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பலவீனமான மனிதராக வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது அரசியலில் இன்னைக்கு வந்து ஒரு பலம் இல்லை. இன்னைக்கு ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் உள்ள நுழைய அரசியல் இல்லை. தமிழ் தேசியம் பேசும் சீமான், என்ன கேள்வி வச்சுறேன், தமிழ் தேசியம் பேசும் சீமான், தமிழுக்காக வாடும் சீமான், தமிழர்கள் பாடுபடக்கூடாது, பாஜக உள்ளே வந்ததா, இன்றைக்கி அதிமுக வெற்றி ஒரு வாய்ப்பை பட்டுட்டா அது பாஜக உள்ளே வந்ததாக தான் கருதப்படுது. தமிழ் மக்கள் அந்த எதிர்வினை தான் ஆற்றிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு. அந்த இடத்துல பாஜகவை தோற்கெடுக்கும் களத்தில் சீமான் நினைப்பு உண்மையானா திமுக கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தவிர? இல்லை சார், இங்கே வந்து யார் வந்து நீங்கள் கேட்குறீங்க யார் தோற்கணும்னு முடிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இருக்கிற வேட்பாளர்கிட்ட முடிவு பண்ணலாம். அதாவது தமிழக மக்களோட முடிவு தான் நான் பேசுகிறேன். இல்லை, அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஒரு வேட்பாளர் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பார். நாம் தமிழர் வேட்பாளர் வந்து யார் வெற்றி பெறணும் யார் வெற்றி பெறது வேட்பாளர் மத்தியில். ஆனால் அதே சமயத்தில் ஒட்டுமொத்தமாக யாருடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வீழ்த்தப்படணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா விட யாரோட ஆட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வரணுன்றது தான் முக்கியம். அது அப்படி தான் வந்து நாம் தமிழர் சிந்தனை வந்து அப்படி தான் நான் பார்த்து வருகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசியம் இந்த நாட்டை ஆளணுன்றது தான் அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய நாம் தமிழுடைய குறிக்கோள். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு வேட்பாளர்கிட்ட இருக்கிற அந்த பார்வையும் ஆட்சிக்கான பார்வையை நீங்கள் மாறுபட்டு பாருங்கள். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழ் பெறக்கூடிய வாக்குகள் வந்து யார் வெற்றி யார் தோல்வின்றதை முடிவு பண்ணும். அது ஒரு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கான நாம் தமிழர் சக்தி. அது ஒன்று. அதை கடந்து யார் ஆட்சிக்கு வரணும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் ஆட்சிக்கு வரணுன்றது தான் இலக்கு. இந்த தெளிவான பார்வை இருக்கணும் முதல்ல. நான் அப்படி தான் அரசியல் அணுகுமுறை, நாம் தமிழுடைய அந்த அரசியல் அணுகுமுறையை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு தேர்தல் ஒரு வேட்பாளர்கிட்டையும் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிற இடத்துல நாம் தமிழ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அது நோ டவுட். ஆனால் ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரெண்டுமே குட்டையில் உருண மட்டைகள் தானே, திமுக அதிமுக ரெண்டுமே ஒரே குட்டையில் உருண மட்டைகள். அப்படி என்ன சொன்னால் இந்த மட்டை ஆட்சிக்கு வரட்டும் அந்த மட்டை ஆட்சிக்கு வரணுன்றது வந்து என்டிகேவோட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு கிடையாது. என்டிகே ஆட்சிக்கு வரணுன்றதான் இலக்கு. இது புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஒரு வேட்பாளருக்கு உள்ள பார்வை, ஒரு தொகுதிக்குள்ள பார்வையை கொண்டு வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளக்கூடிய சக்திக்கு கொண்டு வந்து வைக்காதீங்க. அங்கே வந்து என்டிகே ஆட்சி வரணும், அதுதான் இலக்கு. இங்கே யார் வீழ்த்தணும் யார் வாழணுன்றது இவங்க கணக்கு கிடையாது. எப்படி இருந்தாலும் ரெண்டும் ஒன்று தானே. இவங்களுக்கு மாற்று அரசு கொடுக்கறதுல சீமான் இருக்கிறாரு. மீனுங்களாக வர்றது ஒன்று, அதை எதிர்த்து போராடலாம். அந்த மீனுங்கள்லாம் சேர்த்து ஒரு பெரிய சுறாவாக வர்றது ஆபத்து தானே. இங்கே ஒரு விஷயம் சார், சுறாவது கிரவாது சின்ன ஒரு பிளேடு மாதிரி கத்தி இருந்தால் போதும். இது உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சர்றன்னு உள்ளே போனீங்கன்னா வந்து சுறாவில் வந்து எல்லாம் வந்து கொட்டி போயிடும் கலகலன்னு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து விஜய்ன்ற ஒரு என்ன சொல்ற ஒரு மாயபிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த மாயபிம்பம் பொய்த்து போய் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குட்டையில் உள்ள மட்டைகளாக போய் சேர்ந்துருச்சு. பிரச்சனையே இல்லை, தொல்லை விட்டுது. அது விஜய்க்கு வாக்கு வங்கி சரிஞ்சிடுச்சு, விஜய்க்கு மவுசு குறைஞ்சிடுச்சுனால பாஜக இணைகிறாரா? பலவீனம். அதாவது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் வந்து மெல்ல மெல்ல அல்லது த்ரிஷாவோட அந்த த்ரிஷா சங்கீதாவோட பிரச்சனையே உண்மைதானே சார், தமிழர் மக்கள் வந்து விஜயை புறக்கணிக்கிறாங்க. உண்மைதானே சார், உண்மைதானே. நீங்கள் இந்த இடத்துல ஒரு அழுத்தமாக பதிவு பண்ணுறேன், கவனமாக கேளுங்க. விஜய் மீது உள்ள குற்றச்சாட்டு, சங்கீதா குற்றச்சாட்டு திருமணத்தை கடந்த உறவு, புரியுதுங்களா? சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த அந்த பிராது வந்து அந்த மனு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணத்துக்கு முந்தைய உறவு. அந்த திருமணத்துக்கு முந்தைய உறவையும் திருமணத்தை கடந்த உறவையும் ஒன்றா போட்டு பல பேர் குழப்பிட்டு இருக்கான். இது வந்து ஏன் விஜய் இப்படி சொல்கிறீங்களே, சீமான் இல்லையா? முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பல பேருக்கு இந்த குழப்பங்கள் இருக்குது. திருமணத்தை கடந்த மனைவி இருக்கும்போதே அதை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட போய் வந்து சலாபம் பண்ணுறது, இதுதான் வந்து திருமணத்தை கடந்த உறவு. திருமணத்துக்கு முந்தைய உறவுன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு காதல் இருந்திருக்கலாம்,
புரியுதா சொல்கிறது? இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க விடாமல் துரத்துறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறாரு. நேராக நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் பைசல் ஆகுது, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். க்ளீன் க்ளீன். ஆனால் விஜய் அப்படி கிடையாது. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி போய் வந்து புகார் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து தன்னை பலவீனப்படுத்திக்கிட்டார். சீமான் வந்து அதை வழக்கை எதிர்கொண்டு அதை முடித்து தன்னை பலப்படுத்திக்கிறார். விஜய் தன்னை பலவீனப்படுத்துகிறார். இதை புரிஞ்சிட முதல்ல. ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு உறவு சட்டப்படி குற்றம் இல்லையா? இதை புரிஞ்சிக்காம பல பேர் பேசுறான். என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் ஏன் இவங்க வழக்கு தொடுக்காத டிவோர்ஸ் போறாங்க? இப்போ ஒரு சட்டம் இருக்கு சார். மனைவி இருக்கும்போது ஒரு தகாத உறவு கணவன் வைத்திருந்தால் அது சட்டப்படி குற்றம், அது கைது செய்யப்பட வேண்டும். அல்லது ஒரு கணவன் இருக்கும்போது மனைவி வேறொரு தகாத உறவு இருந்தால் அதுவும் சட்டப்படி குற்றம், அது அவங்கள கைது செய்யணும். இங்கே வந்து விஜய் வந்து தவறாக இருக்காருன்னு போது ஏன் அவங்க டிவோர்ஸ் கேட்கணும்? ஏன் சட்டத்தை ஒரு விஷயம் ஏன் கைதுன்ற இடத்துக்கு போகல வந்து சார்? நல்லா புரிஞ்சுங்க. இங்கே தான் நீங்கள் நினைக்கணும். சராசரி குடும்பங்களில் பரவலாம். சராசரி குடும்பங்களில் வந்து தன் கணவன் வந்து தன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட உறவு வச்சுக்கிறான்னு சொன்னால் நேராக போயிட்டு பூட்டு எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சு பூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்த கதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. பல குடும்பங்கள் அது மாதிரி நடந்திருக்கு. நேராக போவாங்க, இல்லை வந்து விளக்கு மரம் எடுத்துகிட்டு போவாங்க, தொடப்பக்கட்டையிலே அடிப்பாங்க. அடித்து அம்பலப்படுத்துறது நீங்கள் நிறைய காணொலியை பார்த்து அதை வந்து சங்கீதா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். நேராக தொடப்பக்கட்டை எடுத்துகிட்டு போயிட்டு 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 2 பேரும் குந்தவை வீட்டுக்கு போய், ஆமாம், குந்தவை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே உட்காந்து தொடப்பக்கட்டையே அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க. அங்கே நின்று பார்த்தீங்கன்னா 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அது இதை விட பெரிய பேசும் பொருளாக இருக்கும். இல்லை அவ்வளோ கூட வேண்டாம், அவ்வளோ கூட பண்ண வேண்டாம். நீங்கள் காவல் நிலையத்தை கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக புகார் கொடுத்துருக்கலாம். அந்த வன்முறையே கையில் எடுக்க வேண்டாம். சரி, இதுவும் கூட வேண்டாம். நேராக வீட்டு வாசல்லே போயிட்டு ஒரு 3 பேரும் போய் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊர் முழுக்க உலகம் முழுக்க சந்தி சிரிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் இவங்க பண்ணல. டீசெண்டாக என்ன செய்யணும்னா ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல, வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த வகையில் நம்மளுடைய வாழ்க்கையும் கிடவானா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கிடவானா, கணவருடைய வாழ்க்கையும் கிடவானா. கணவருடைய டீசெண்ட் வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது தான், ஆனால் கிடவேனான்னு நினைக்கிறாங்க. அது வேண்டாம். இதுதான் வந்து ஒரு காதல் உள்ளவங்க செய்யக்கூடிய விஷயம் சார். நல்லா புரிஞ்சுக்கணும். பல பேர் விஜய் மீது இன்னும் ஆமாம் சார், ஆமாம், கணவன் மனைவி காதல் இருக்க தானே செய்யும். இவன் ஒன்றா சொல்லலாம், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிடலாம். விஜயோட மரியாதைக்கு கெடக்கூடாதுன்னு சங்கீதா. ஆமாம் சார், இது நீங்கள் கேட்குறீங்களா ஏன் இப்படி பண்ணலன்னு? அதை நான் சொல்கிறேன்ல. ஏன் தொடப்பக்கட்டில் அடிக்க முடியாதா? ஏன் வீட்டு வாசலில் உட்கார முடியாதா? காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து தெரியாதா அவங்களுக்கு? அவங்க வந்து 24 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆனால் அவர் வருத்தம் இல்லைன்ற சார் அவன் சொல்லுவான் சார். பொறுக்கி அப்படி தான் சொல்லுவான். பொறுக்கி கணவன் அப்படி தான் சொல்லுவான். பொறுக்கி கணவன் அப்படி தான் சொல்லுவான். ஒருத்தர் தான் சொல்லுவான். ஏன்னா அவன் பல கை பார்க்குறான்ல, பல கைகள் பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவான். இல்லைனா ஒரு 1000 பேருக்கு முன்னாடி தன் மனைவி 24 வருஷம் வாழ்ந்த மனைவியை வந்து ஒருத்தர்லன்னு சொல்லுவானா சார்? யார் சார் சொல்லுவான்? பொறுக்கி தான் சொல்லுவான். ஏன்னா 2 பிள்ளைகளை பெற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க. ஒரு பிரசவம், மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க. 2 குழந்தைகளை பெற்ற தாய் 24 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாழ்ந்த ஒரு பெண்ணை, மனைவியாக வாழ்ந்த பெண்ணை ஒருத்தர்னு சொல்கிறேன். நீ பொறுக்கி, நீ அப்படி தான் சொல்ல, மிஷ்கின் பாஷையில் தான் சொல்லணும். ஏய் பொறுக்கிடா, நீ பொறுக்கி, நீ பொறுக்கி, பொறுக்கி. ஒரு விலை மாது கிட்ட போனால் கூட அந்த இடத்துல அந்த பெண்ணை பற்றி இழிவாக பேச முடியாது. உண்மை சார், சொல்ல முடியாது. சில பேர் ஒரு விபச்சாரி விலை மாது அவங்க வந்து ஒரு தடவை ஒரு நேர்காணல் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறது, சரியா நினைவில். அப்போ அந்த நேர்காணல் அந்த புத்தகத்தில் அவங்க வந்து நேர்காணல் கொடுக்குறாங்க. பிரிண்ட் மீடியா இல்லாத காலகட்டத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலில் விழுந்து, அதாவது உறவு வச்சுட்டு முடிஞ்ச பிறகு காலில் விழுந்து கண்ணீர் கலங்கி, என் மனைவி கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு சுகம் கிடைக்கல, நான் வந்து என் மனைவி விட்டுட்டு நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், உன்னை நான் வந்து மனைவியாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்களாம். இல்லை, என் மனைவி ஒரு மூலையில் இருக்கட்டும், உன்னை நான் தாலி கட்டி நான் உன்னை வந்து மனைவி ஆக்கிக்கிறேன், ஏன்னா அந்த சுகத்தை அடைஞ்ச பிறகு உன்னை நான் மனைவி ஆக்கிக்கிறேன்னு சொல்லி சில பேர் பேசியிருக்காங்க. எங்களோட உறவு வச்சு வரக்கூடிய அந்த ஆண்கள் வந்து சில பேர் இப்படிலாம் வார்த்தைகள் சொல்லுவாங்க. என்னென்னா, காலில் விழுந்து கண் கலங்கி கூட எனக்கு வந்து என் மனைவி கிட்ட கிடைக்காத சுகத்தை நீ கொடுத்த, அதனால் நான் உன்னை மனைவி ஆக்கிக்கலான்னு கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கேட்டால் 2ஆம் தரமாக நீ வர சம்மதமானு கூட சில பேர் கேட்டிருக்கிறாங்க. அப்போல்லாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால்,
நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லபடியாக வாழுங்க, மனைவியோட சேர்ந்து நல்லபடியாக வாழ பாருங்க அப்படி சொல்லி நாங்கள் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுவோம். சில பேர் ரொம்ப எக்ஸைட் ஆகி இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ஒரு நேர்காணல் கொடுத்ததை நான் பார்த்தேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி உண்மையிலேயே நான் சொல்கிறேன் சார், ஒரு தொழில் ரீதியாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, உண்மையான காதல் இருக்கிற பெண்ணாக இருந்தாலும் கூட வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, காதல் உண்மையானது தான். ஆனால் நம்ம காதல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துடக்கூடாது, காம்ப்ளிகேஷன் ஆகிடக்கூடாது, சிக்கலாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா விலகிடுவாங்க. சங்கீதாவை ஒப்பிட்டு பார்க்குறேன், எதனால விஜய் ஒருத்தர் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுதான் இவன் பார்வை, இவங்க அப்படியோ அப்படிதான் அவங்க இப்படியோ. இப்போ அதுதான் சார், ஒரு எப்படி ஒரு விலைமாது கிட்ட போயிட்டு மனைவி கிட்ட என்ன எதிர்பார்க்கணும், ஒரு விலைமாது கிட்ட போயிட்டு நீ தான் ஒர்த்து, என் பொண்டாட்டி ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கும் விஜய் சொன்னதுக்கும் என்ன சார் வித்தியாசம் சார்? எந்த இடத்துல சார் ஒரு கணவன், நான் சிட்டி கடிச்சு சொல்கிறேன், ஒரு கணவன் எவ்வளோதான் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைகள் இருந்தாலும் கூட அவன் நேசித்தது உண்மையாக இருந்தால் மற்ற பெண்கள்கிட்ட தன்னுடைய மனைவியை பற்றி குறை சொல்ல மாட்டான். எழுதிங்க, இதெல்லாம் நான் அப்பப்போ சொல்லும்போது நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதிங்க. ஒரு உண்மையாக மனைவியை நேசித்த ஒருத்தன் வந்து மனைவி கிட்ட சில குறைகள் இருந்தால் கூட அதை மாற்றான் மனைவி கிட்டேயோ அல்லது மாற்று பெண்கள் யாருக்கிட்டையும் நண்பர்கள் எப்படிப்பட்ட பெண்கள்கிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா மனைவி அல்லாத ஒருத்திக்கிட்ட, ஏன் விபச்சாரிக்கிட்ட கூட தன் மனைவியை நேசித்தது உண்மை என்று சொன்னால் குறை சொல்ல மாட்டான் மனைவியை பற்றி. இது உண்மை, இதான் உண்மை. எப்படி வந்து ஒரு மனைவி தன் கணவன் கிட்ட ஏதாவது குறை இருந்தாலும் மற்ற ஆண்கள் கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாதோ அதே தான் இதுக்கும். ரெண்டு சைடும் நான் சொல்கிறேன். தன் கணவன் கிட்ட குறைகள் இருந்தால் கூட பார்த்தா மற்ற ஆண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்தினியாக வாழக்கூடிய வந்து சொல்ல மாட்டான், என் கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல மாட்டான். உண்மை இது. அதே மாதிரி தன் மனைவி வந்து பார்த்தா குறைகள் இருந்தால் கூட மனைவியை நேசித்தது உண்மையாக இருந்தால் மற்ற பெண்கள், ஆனால் சொல்கிறான் மேடையில் பிடிச்சி மைக்கை பிடிச்சி சொல்கிறான், ஒரு 1000 பேர் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்கிறான் அது அவ்வளோ ஒர்த்து இல்லை. அது என்ன ஆகுது? எப்படி பார்ப்பாங்க அதை? எவ்வளவு பெரிய தப்பு அது? தமிழ்நாட்டு மக்களோட நலனை பத்தி பேசியிருக்கோம். இல்ல அதுதான் சார், இங்க ஒரு அரசியல் ஆளுமை உண்மையே உள்ளபடியே வந்து நான் இப்போ உங்ககிட்ட நான் நேரடியாக சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமி லெஜண்ட், இது இப்போவும் சொல்றேன். இந்த கூட்டணிக்கு அவருடைய சம்மதம் இருக்கா இல்லையா அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. ஜான் போட்ட பிளான் படி உள்ளபடியாக ஜான் வந்து எடுத்துக்கிட்ட அந்த என்ன சொல் அந்த ஸ்டெப், அந்த முயற்சியெல்லாம் படி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆக வேண்டியது எப்போ 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 சங்கீதா 31 அடுத்த 31 ஆகணும், ஆயிருக்கணும். அப்போ ஜான் ஆனா இல்லை, ஜான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இல்லை. இப்போ ஜான் தோத்துட்டாருனா இல்லைன்னா சந்தேகம். 31 முதலமைச்சர் ஆகணும், அதுக்கான ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்கிறார் மெல்ல மெல்ல. 26 வந்து 26 மெல்ல மெல்ல ஒரு மாவட்டமாக கட்டமைக்கணும். 31 தான் முதலமைச்சர்ன்ற அந்த இது. ஆனால் 26 ஆகணும்னு ஆசைப்பட்டது யாரு? விஜய், த்ரீஷா, ஜெகதீஷ். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வந்து புஷி ஆனந்த். அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்தானுங்க இது ஆதவ் அர்ஜுனா, பொன்ராஜ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ், இன்னும் அந்த மரியம் செல்வம், இன்னும் பல இந்த மனைவியால் கைவிடப்பட்டவர் அந்த கழகம் வந்து இணைஞ்சதில்ல. ஸோ இவனுக்கு எல்லாம் சேர்ந்து தான் என்ன செஞ்சானுங்கன்னா உசுப்பேத்தி என்ன சொன்னா 26 ஆயிடணும். இவங்களுக்கு இந்த கனவு அந்த பீகார் நடந்தது என்ன, மகாராஷ்டிராவில் நடக்குது சார், இதெல்லாம் வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜி பண்ண வந்து இப்போ பாஜகவோட இணைஞ்சிட்டா அவ்வளோதான், விஜய் முடிஞ்சு சார். சார் அரசியல் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பார்த்த ஜானுக்கு தெரியாதா சார்? பீகாரில் என்ன நடந்ததுன்னு தெரியாதா? இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒப்பீட்டளவில் வந்து கேட்டால் பிரசாந்த் கிஷோர் அவருக்கு கீழே சப்பார்டினேட்டாக இருந்தவரா இவர் கீழே அப்படி கிடையாது. பிரசாந்த் கிஷோர் சப்பார்டினேட் கிடையாது ஜான், அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்ட்டு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வேலை சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் பணம் சம்பளம் அதிகமாக வாங்குறவன் வந்து பெரிய ஆள் அப்படின்னு கிடையாது. பணம் அதிகமாக வாங்குற ஆள் வந்து பெரிய அறிவாளி அப்படி ஒரு பார்வை வைக்காதீங்க. பல பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு பொருளை காஸ்ட்லியா வாங்கிட்டோம்னா உடனே வந்து ஒரு கற்பனை என்னன்னு கேட்டா அது நல்ல பொருளா இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இல்லை சார், என்ன நான் எதுக்கு அந்த கேள்வி வச்சேன்னா, இது நல்லாவே தெரியும்
விஜய் குழந்தை கிடையாது. இப்போ அதிமுகவோட நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கி வந்து கடந்த காலகட்டத்தில் டெல்லியிலிருந்து போயஸ் தோட்டத்துக்கு வந்து காத்து நிற்பாங்க சட்டமன்ற தேர்தலில். எங்களுக்கு இத்தனை சீட் 4 சீட்டு வாங்குறது குதிரை கொம்பு பாடு. அம்மாவிடம் சரி அப்படி இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அப்படி கிளம்பி டெல்லி போறாங்க. டெல்லியில இப்படி பேசுறாங்க. கரெக்ட் சார். என்ன அப்போ விஜய்க்கு தெரியாதா பாஜக கூட உள்ள போய் சேர்ந்தா என்ன ஆகும் விஜய்? அதுதான் சார் தெரிஞ்சுனா என்ன பண்ணணும். நீ இல்லைன்னா உள்ள போயிடணும். உள்ள போறியா? கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம் நீங்களே சொல்லுங்க. கரூர் சம்பவத்துக்கு சார் கரூர் சம்பவத்தை கூட நீங்க விட்டலாம் சார். கரூர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். அதெல்லாம் இருக்கட்டும் சார். இதெல்லாம் நோட்டீஸ் இதெல்லாம் அரசியலுக்காக பண்றது சார். இதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே சிறையில் உள்ள வச்சுட்டு மட்டும் என்ன பண்ணீங்க நான் கேட்குறேன். இடி வச்சு என்ன பண்ணீங்க? இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் அவங்க நிறைய பார்த்தவங்க சார். ஸ்பெக்ட்ரம் வழக்கை பார்க்கலையா? அரசியலுக்காக பண்ணுறது இதெல்லாம். இன்னும் பண்ணு வாங்கி கொடுத்தவங்களாம் கூட கூப்பிடுவீங்க நீங்கள். இது யாரெல்லாம் அந்த கரூர் சம்பவத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் வாங்கி தரல அதுதான் சார். இல்லை சார் அந்த கரூர் சம்பவத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணு வாங்கி கொடுத்தது யாரு? பிரெட் வாங்கி கொடுத்தது யாரு? அந்த பேஷண்ட்லாம் அவங்களாம் வந்து வாழைப்பழம் கொடுத்து வாங்கி கொடுத்தது யாரு? உங்களுக்கெல்லாம் கூட வந்து நாங்கள் மனு கொடுப்போம். நீங்கள்லாம் வந்து பதில் சொல்கிறோம். என்ன சார் நீங்கள்? நான் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வந்து அரசியலுக்காக பண்ணக்கூடியது. இதெல்லாம் என்னைக்கு இந்த இடி இந்த எலெக்ஷன் கமிஷனு இந்த தன்னாட்சி பெற்ற அமைப்புகள் எல்லாமே பிஜேபியோட ஒரு ஒரு பார்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அரசாங்கத்தோட ஒரு பார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை உருவாக்குறது யார்? நீங்களாம் ஒரு ஆப்பில் ஏறி உட்காடுறீங்க. சரி அப்புறம் சரி ஒரு பக்கம் வந்து நடந்துருச்சு, சம்பவம் நடந்துச்சு. முதலமைச்சர் சொல்கிறாரு இதை அரசியலாக்க விரும்பலை, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே அவர் நினைக்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் அரசியலாக்க யாரையும் குறை சொல்ல விரும்பலன்றார். ஆனால் நீ என்ன செய்கிற? இதை அரசியலுக்கு பயன்படுத்தணுன்றதுக்காகவே நீ என்ன செய்கிறன்னு கேட்டிங்கன்னா வந்து திருப்பி இதே சொல்ல வர. இதுலேயும் கூட நான் சொல்கிறேன், இதுலேயும் கூட ஜானுக்கு உடன்படிக்கை இருக்காது. ஜான் வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்கணும் திமுகவை. ஏன்னா இன்றைக்கி அவங்க தான் வந்து கல்ட்டு, அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த நெரட்டிவ் வேணும் நமக்கு. அதில் உறுதியாக இருந்தால் எனக்கு நல்லா தெரியும். இல்லை டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு கொண்டு வரதுல உறுதியாக இருக்கார். ஆனால் அதையே வந்து தன்னுடைய சொந்த பிரச்சனைக்காக வந்து ஆதவர்ஜனா போன்ற நபர்கள் வந்து தன்னுடைய சொந்த காழ்ப்புணர்வு சொந்த பிரச்சனைகளுக்காக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மோத வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வேலையை செஞ்சாங்க. டிஎம்கேவோட மோத வைக்கிறது, முதலமைச்சர் குறித்து இப்படி பேச வைக்கிறது, ஒருமையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பேச வைக்கிறது, அங்கிள்னு சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் சீப் பாலிடிக்ஸ். இதெல்லாம் வந்து இந்த ஆதவர்ஜனா பண்ண வேலை, அவன் பண்ண வேலை இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது சார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானோட போக்கிலே போயிருந்தாக்கா நிச்சயமாக நான் என்னால் உறுதியாக, ஏன்னா நான் என்னுடைய கணிப்பு அப்படி இருந்து, ஏன்னா மெல்ல மெல்ல வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணும். 31 போட்ட பிளானை 26 கொண்டு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேர்ந்திருக்கிற நபர்கள். அப்போ இங்கே ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறவங்க கிட்ட ஒரு கணக்கு இருக்குல்ல, இது நடக்காதுன்னு தெரியும். அவசர குளத்தில் அள்ளி தெளிக்கிற மாதிரி பல ஜான் என்கிட்ட சொன்ன வார்த்தை, தென் மாவட்டங்களில் கட்டமைப்பே கிடையாது, ஏமாத்துறாங்க, விஜய் சாரை ஏமாத்துறாங்க, தென் மாவட்டங்களில் கட்டமைப்பு கிடையாது கட்சி. உண்மை இது. தஞ்சாவூரோட முடிஞ்சிச்சு, ஏன் அதை தாண்டி போக முடியல? நெல்லை இங்கே போனாலும் கூட கட்டமைப்பு கிடையாது. கூட்டம் வரும் சார், கூட்டம் விஜய் எங்கே போனால் கூட்டம் வரும் சார், நடிகரை பார்க்க கூட்டம் வரும். கட்டமைப்பு இருக்கா? கிடையாது. இப்போ களத்தில் யார் சார், விஜயா எடப்பாடியா சார்? சார் என்றைக்கும் பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் வந்து சீமான் தான். நான் இப்போ சொல்கிறேன். இல்லை நான் வரேன், அது காமெடி. இப்போ வந்து இப்போ ஏற்கனவே வந்து பொலிட்டிக்கல் சூப்பர் ஸ்டார் வந்து இப்போ காமெடி பீஸ் ஆகிட்டாரா? காமெடி பீஸ் ஆகி என்டிஏல போய் சேர்ந்துட்டாரா? முடிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் அன்றைக்கே சொன்னேன், சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் வந்தார், அவர் காமெடி ஸ்டார் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிஏல போய் சேர்ந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிகே, இதுதான் அரசியல் களம். அதுதான் அரசியல் களம். 2000 தேர்தலுக்கான தலைவர்கள் திரு மு.க. ஸ்டாலின், அடுத்தது நாம் தமிழர் கட்சி சீமான், அது பிரகாசமான அடுத்தது ஒரு கேள்விக்குறி போட்டு இல்லாமா எடப்பாடியா விஜயா அப்படியே அதில் போட்டுடலாமா? அங்கே எப்படி இருந்தாலும் 2 அணி சார், 2 குரூப் சார் அங்கே. சரி சரிங்களா? 2 கொஞ்சம் உள்ளே போனாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே யார் தலைவர்ன்றது ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க சொல்ற அந்த இடியாப்பம், ஆமாம் அதுதான் சொல்கிறேன். எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை தான் பிஜேபி கிட்ட. எதை குரங்கு அப்பம் பங்கிட்ட கதை தெரியும்ல, சரிங்களா? அது 2 பக்கம் வந்து அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சார். ஆமாம் சார். இங்கே ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு பின்னாடியே இவர் போகிறாரு, அது மாதிரி எடப்பாடி. அதே தான் சார். ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணை முதலமைச்சர் ஆனாலும்
வீட்டில் பனையூரில் உட்காந்துட்டு பண்ணையார் அரசியல் தான் பண்ண போகிறான் இவன் யாரு விஜய். ஆனால் எடப்பாடிக்கு ஒரு சந்தோஷம், இவன் வரமாட்டான். ஓபிஎஸ் இருந்த மாதிரி நமக்கு வந்து பிரச்சனைலாம் இருக்காது. இது என்ன இவன் பனையூர்லேயே செட்டில் ஆகிடுவான். அப்படியே நம்ம தேவையானதில் நம்ம சப்ளை பண்ணிட்டோம்னா அதோட வந்து வரமாட்டாங்க. ஒன்று மட்டும் உறுதி, இந்த சில்லற லாவாதேவி இருக்குல்ல, கூவத்தூர் சப்ளை பண்ணலையா? அதே கொந்தவை தான். இல்ல பாருங்க தலையெழுத்து பாருங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்ன மாதிரி இல்ல அதே ஆள் தான் சப்ளை பண்றது. ஏற்கனவே இந்த கூவத்தூர்னு சொல்லி இது கூவத்தூர்ல சொல்லி அதே கூவத்தூர்ல இருந்து பிரச்சனை ஏற்பட்ட அதே குந்தவி தான் இப்பவும் பிரச்சனை. எப்படி சொல்றது என்ன, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குந்தவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே குந்தவின்னு தான் நான் சொல்றேன், நீங்க வேற யாராவது புரிஞ்சுக்க போறீங்க. இப்போ அதே குந்தவிக்கு போன் வரும்போது கிச்சன்ல இருந்து என்னன்னு கிச்சன்ல இருந்து இல்ல வீட்டுல இருந்து போன் வரும்போது களம் எப்படி மாறுது பாத்தீங்களா? ஒரு காலத்துல குந்தவியை கூவத்தூர் கூப்பிட்டாங்க, இனிமே குந்தவி வந்து இவங்களை கூப்பிடும்போது இது சூப்பர் இல்ல. ஆனா உண்மைதானே இது. ஏன்னு கேட்டீங்கன்னா பனையூருக்கு கூப்பிடுவாங்க, எது குந்தவை எந்திரினா அன்னைக்கு கூவத்தூர் கூப்பிட்ட, அன்னைக்கு கூவத்தூர் கூப்பிட்டல நீ இன்னைக்கு வா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க. இது ஒரு டைம்ல இவர் சொன்னாராம், கே கிருஷ்ணசாமி சொன்னாராம், ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த முதல் ஆட்சிக்கு வந்தபோது ஒரு தடவை சொன்னாராம், என்னையா இது ஏதோ இவங்க அதான் இந்த அம்மானா ஜெயலலிதா தலைமையில் அதிமுக எல்லாம் ஒருங்கிணைஞ்சு எல்லாம், ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஆரம் வீரப்பனோடு இருந்தவங்க, வந்து ஜானகி அணியோடு இருந்தவங்க. அதுக்கப்புறம் சேர்ந்த பிறகு இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா கிட்டேருந்து ஃபோன் போகுமா சில உத்தரவுலாம், என்னையா இது வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகளாக நம்ம வந்து பயந்து பதில் சொல்கிறதா இருக்க அப்படின்னு சொன்னாராம். யாரை சசிகலாவே சொன்னாராம், வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரிகளாக நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு. அப்போ இங்கே என்ன ஆகும் பாருங்க, என்னையா நம்ம ஏதோ இவனுக்கு பதில் சொன்னால் பரவாயில்ல, குந்தவைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றதா இருக்குன்னு சொல்லிட்டு கேலி கூத்து இருக்கு. இது மிகப்பெரிய கேலி கூத்து இருக்கு. 25 லட்சம் தானேன்னு ஆசைப்பட்டாங்கன்னு கொடுத்து விட்டேன். கண்டிப்பா வந்து ஒரு நான் சொல்கிறேன் பாருங்க சார், இந்த சில்லற லாபதிகளாக இருக்கானுங்கல்ல, யார் இந்த புஷியானந்த், இந்த ஆதவர்ஜுனா, இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ எப்படி ஒரு எம்எல்ஏ ஆகிட மாட்டாங்களா, எப்படி தான் ஒரு எம்எல்ஏ ஆகிடுவானுங்க சார். எது ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று எல்லாரும் ஆகிறானுங்க. ஒரு 4 பேர் முக்கியமானவங்க, இப்போ மற்ற எத்தனை பேர் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது, ஒரு 4 பேர் ஒரு தொகுதி வாங்கிட்டு வெற்றி பெறக்கூடிய தொகுதியை வாங்கிட்டு வச்சுக்கலாம். இவனுங்களாம் என்ன பண்ணுவானுங்க நீங்கள் நினைக்கிறீங்க? எது குறைச்சல் கொடுப்பானுங்க யாருக்கு? குறைச்சல் யாருக்கு? எடப்பாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, சின்னம்மா அதே பாணியில அம்மா இந்த பையம்மா என்ன ரொம்ப மோசமா யாரு இந்த ஆதவர்ஜினா ரொம்ப மோசமா என்ன பேசுறாமா, எது அப்படிதான் பேசுறேன். அப்படியே சரி நான் பார்த்துக்கிறேன், அப்படிதான் சார் இன்னைக்கு ஆயிடும் அரசு. நான் ஆனால் ஒன்று மட்டும் சொல்றேன் சார், இந்த கேலி கூத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் கேலி கூத்த மக்கள் வெறுத்து போய் வெறித்தனமாக ஓட்டு போட்டு 31 வந்து பார்த்தீங்கன்னா சீமான முதலமைச்சராக நீங்கள் பாருங்க, நடக்குதா இல்லைன்னு பாருங்க. தொடர்ந்து பேசுங்க, நான் இருக்கிறனோ செத்துறணும், இது நான் இருக்கிறனோ இல்லையா 31 வரைக்கும் நான் சொல்றேன். இல்லை நான் சொல்றேன், இந்த கூத்து நடக்கிற கூத்தை பார்த்துட்டு எது இங்கே நடக்கிற ஒரு பக்கம் வந்து டிஎம்கே வந்து அரசியல் ரீதியாக ஒருவேளை எதிர்கட்சியாக வந்தால் அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருப்பாங்க, இவங்க எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வந்து எடப்பாடி ஒருவேளை முதலமைச்சராகி இவர் துணை முதலமைச்சராகி இவங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தால் கூட நடக்கிற கூத்துக்களை பார்த்து மக்கள் வெறுத்து, ஏன்னா இப்போவே மக்கள் வெறுத்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கி சீமானுக்கு விழக்கூடிய வாக்குகள் பர்சன்டேஜ் வந்து அப்படியே டபுள் ஆகுது, 8-16 ஆகுதுன்னு சொன்னால் வெறுத்து போயிருக்கிறாங்க. இந்த வெறுப்பு உச்சத்தில் போய் 31 வெறுத்தனமாக ஓட்டு போடுவாங்க நாம் தமிழருக்கு. எது அந்த மிஷினை உடச்சிடுவாங்க 31. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 திராவிட கட்சி போதுனா நமக்குன்ற அந்த முடிவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசுவோம் சார், தொடர்ந்து பேசுவோம். கூவத்தூர் குந்தவை மகாராணி ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, அதான் டாபிக். மிக்க நன்றி. துணை மகாராணி, மிக்க நன்றி. ஒரு துணை மகாராஜா வராரு, அவங்க துணை மகாராணி. நன்றி சார். நன்றி சார், நன்றி.